சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா, இதுதான் இந்த கல்யாணத்தையும் நிறுத்த போகுது. பாக்க பால் பவுடர் மாதிரி இருக்கு. இது எப்படி கல்யாணத்தை நிறுத்தும்? பால் பவுடரா? இது போதை பொருள்கா. போதை பவுடரா? அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? போற போக்க பார்த்தா நீங்களே மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கே. சரி சரி, எதை வச்சு எப்படி கல்யாணத்தை நிறுத்துறது? சிம்பிள்கா. இதை எப்படியாவது ஜீவாக்கு ஜூஸ்ல கலந்து கொடுத்துருங்க. அப்புறம் கல்யாணம் தன்னால நின்றோம். புரியலையே. உங்களுக்கு எதுவுமே லேஸ்ல புரியாதுல்ல. சரின்னு வேஸ்ட்கா நீங்க. ஷைலஜா, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இந்த போதை மருந்த அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டா 48 மணி நேரத்துக்கு எந்திரிக்கவே முடியாது. இது மட்டும் ஜீவா குடிச்சிட்டா அவனை உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றதை தவிர வேற வழியே இல்ல. அது போதுமே, மாப்பிள்ளை இல்லாம கல்யாணம் எப்படி நடக்கும்? அது மட்டும் இல்ல, இத வச்சே அந்த ஜீவா போதை மருந்துக்கு அடிமையானவன்னு கதை கட்டி விட்டுட்டா இந்த கல்யாணம் மொத்தமா கேன்சல்கா. எப்படி என் பிளானு? அடேங்கப்பா, என்னமா பிளான் பண்றீங்க? பின்ன எங்க அம்மா வேணா சும்மா நினைச்சீங்களா? ஜெயில இருந்துகிட்டே இவ்ளோ செய்யறாங்க, இன்னும் வெளியில இருந்தா என்னெல்லாம் செய்வாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த மருந்து கலந்த ஜூஸ அந்த ஜீவா குடிக்கணும். அவன் போதைக்கு அடிமையானவன்னு ஊருக்கே தெரிஞ்சு அந்த நாராயணமூர்த்தியும் அந்த செண்பகவல்லியும் அசிங்கப்பட்டு நிக்கணும். இதுதான் எங்க அம்மாவோட பிளான். சூப்பர் பிளான். இதுக்குதான் உங்க உதவி தேவை. எப்படியாவது ஜீவாக்கு இது ஜூஸ்ல கலந்து நீங்க கொடுத்துடணும். அட, இதெல்லாம் ஒரு விஷயமா? இந்த பவுடரை எப்படி அவனுக்கு கலந்து குடுக்கறேன்னு மட்டும் பாரு. சரி, நான் இந்த வேலையை முடிச்சிடுறேன். அது வரைக்கும் நீ இதே மாதிரி யார் கண்ணே படாம இரு. சரியா? நீங்க போங்க. போயிருப்பாங்க இந்த நீலவேணி அண்ணி. ஏய் செண்பகம், நீ எதுக்கு கண்காலங்கிட்டு இருக்க? இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. விடிஞ்சா கல்யாணம் முடிஞ்சிடும். அத நினைச்சு பாக்குறப்போ ஆனந்த கண்ணீர் வருது. சரிதான் சரிதான். டேய் புகழ், டேய் என்னடா புகழ் விட்ரா. டேய் புகழ், ஏப்பா பந்தில எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டீங்களா? மா, நாங்க எங்க பாக்குறது?
எங்களுக்கு முன்னாடி தான் அருவியோட அப்பா அங்க நின்று எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்காருமா. அப்படியா? ஆமாம்மா ஆமா. இதத்தான் சொந்தங்கிறது. இதுக்காக தான் ஒரு கல்யாணத்துக்கு 4 சொந்தத்தையாவது கூப்பிடணும்னு சொல்றாங்க. அது எவ்வளவு உண்மைன்னு சம்பந்தி நிரூபிச்சிட்டார் பாத்தீங்களா? ஆமாமா, அவரால நாம இதை மட்டுமா பாக்குறோம், இன்னும் ஏகப்பட்டதை பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி சொல்லுங்கப்பா. டேய் புகழ், என்னடா? போன சரி சரி, வந்து நலுங்கு வைங்க. புகழ் சரி வர. டேய், முகத்தை சரி, கொஞ்சம் வாங்க சிரிச்ச போலாம். மாதிரி வாங்க. வைங்கடா. சொல்றாங்கல்ல, ஆ. வாடா. போங்க போங்க. பாரு வெண்ணிலா, இப்போ உன் முகத்துல இருக்கிற சந்தோஷம் தான் இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும். சரியா? கண்டிப்பா மாமா. டேய் புகழ், அத வெண்ணிலா கிட்ட சொன்னா மட்டும் பத்தாது. தோ மாப்பிள்ளை சார் கிட்டயும் சொல்லு. அண்ணே ஏண்ணே பாரு, என்ன எங்க வீட்டு பொண்ணு கண்ணுல சின்னதா கண்ணீர் வந்தா கூட மவன உன்னை தொலைச்சிருவோம் சொல்லிட்டேன். ஐயோ, பாருடா. ஏய், டேய், டேய். என்ன இதெல்லாம்? என்னண்ணே இப்பவே மிரட்டுறீங்க? அப்படின்னா ஆனந்த கண்ணீர் கூட வரக்கூடாதா? இப்பவே சொல்லிட்டேன் மாப்ள, எந்த காரணத்தை கொண்டும் வெண்ணிலா அழவே கூடாது. அவ மட்டும் அழுதுட்டான்னு வையே, நாங்க 3 பேரும் இருக்கோம், தொலைச்சு விடுவோம். புகழ் போதும். நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா மாப்பிள்ளை இப்பவே பயந்து ஓட போறாரு.